அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நான் இந்த யூடியூப் தளத்தில் சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி அண்ட் ரிலேஷன்ஷிப். பணம், அதுக்கு போல் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட உறவுகள் எப்படி அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பணமும் உறவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்இடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற நிறைய தகவல்கள் இந்த யூடியூப் சேனலில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது ஒரு உறவு, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பணத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அது மேரேஜாக இருக்கலாம், அல்லது நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்கள் பார்ட்னரோட மனநிலை எப்படி இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். அது சில நேரங்களில் அது லவ் மேரேஜாக கன்வெர்ட் ஆகலாம், அல்லது பிரேக்கப் ஆகி போகிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கலாம். ஸோ இன்கேஸ் லவ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும். அதே போலவே உங்களுடைய பிரேக்கப் ஆகி ஒரு வேளை உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ வரக்கூடிய ஒரு பொண்ணு அல்லது பையன் எப்படி இருப்பான் உங்கள் வாழ்க்கையில், அவனுடைய பணத்தோடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலி லிட்ரேட்டாக இருக்கிறானா இல்லையா, வாழ்க்கையை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா, அந்த பொண்ணுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா. அதை நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லூரிகள்லேயோ அல்லது ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மேரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு 60% இந்த மேரேஜுக்காக நம்ம டெடிகேட் பண்ணியிருப்போம். ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டு, ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பாடுபடுறோம் அப்படின்றது ஒரு விஷயம். மேரேஜ்ன்றது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாளோ 2 நாளுக்கு கிடையாது, நிறைய ஆண்டுகளுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேரேஜில் ரொம்ப வருடம் நல்ல ஒரு குடும்பம் நடத்திட்டு இருந்தாலும் கூட திடீர்னு டைவர்ஸ் ஆகக்கூடிய சாத்தியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபினான்ஷியல் இஷ்யூஸால் கூட டைவர்ஸ் ஆகுது. டைவர்ஸ்.com அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தில் சொல்கிற ஒரு தகவலின்படி சுமார் 36.7% கல்யாணம் டிவோர்ஸில் போய் முடிகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னு சொல்லப்படுகிறது. அதனால் உங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பற்றி, அதே போலவே என்னென்ன மாதிரியான புரிதல் உங்களுக்கு இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடின்றதை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஸோ மேரேஜ் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, யாரோட நீங்கள் மேரி பண்ணிக்கிறீங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி அதை கோப்பப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதோ சண்டை கிண்டை ஆயிடுச்சுன்னா அதில் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பிஃபோர் மேரேஜுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஆஃப்டர் மேரேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது. அதே போலவே பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அப்படின்றப்போ, ஒரு வேளை லே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றப்போ, ஜாப் போயிடுச்சு, ஜாப் லாஸில் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படின்றப்போ அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை அவங்களுடைய குடும்பத்துலேயோ யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர் உடல்நிலை குறைபாடு உண்டாகிறதுனால அவங்கள எப்படி இங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம், இந்த மாதிரியான புரிதல் எல்லாம் நம்மளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக நம்ம கேரி ஃபார்வர்டு பண்ணுறதுக்காக. அதே போல் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பெண்டிங் ஹேபிட். ஸ்பெண்டிங் ஹேபிட்னா செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் ஆகட்டும் அல்லது ஒய்ஃப் ஆகட்டும் எப்படி செலவு பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு செலவே பண்ணுற தெரியல, ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருக்காங்க, ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்களா, அல்லது ரொம்ப ஷாப்போஹாலிக்ஸாக இருக்காங்க, எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிட்டு போகலாம், உங்களுடைய ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய முடிவுகளை எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப செலவு பண்ணுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் சேவ் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதன் வழியாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த சேவிங் ஹேபிட்டை வருவாக்குறது மூலமாக சந்ததிகள் என்ன இருக்குது, அதுக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் படிப்புக்கு, செலவுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க 2 பேரும் கப்பல்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, வருங்காலத்துக்கு, அதாவது தலைமுறைக்கு அந்த உங்களுடைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஆசைகளும் பூர்த்தி செய்யாமல் போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க ஒரு சைல்டுஹுட்டை ஸ்பாயில் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுடைய ஏக்கங்கள் என்ன இருக்குது, அது எதுவுமே திருப்தி ஆகாமல் இருக்கிறதுனால ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி, பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் என்ன இருக்குது, அது மேலே ரொம்ப பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகும். அதே போல் ரொம்ப ஷாப்போஹாலிக்ஸாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, செலவு எக்கச்சக்கப்படுறதுனால பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணத்தோட அருமை தெரியாமல் போயிடும், வேல்யூ தெரியாமல் போயிடும். நீங்கள் கிரெடிட் கார்டை தேய்ச்சி கடனை பண்ணிவிட்டு பர்சனல் லோன் எடுக்கிறது,
வாங்குறது, கார் லோன், பிஸ்னஸ் லோன், வீடு கட்டுறது. ஸோ எவ்வளோ பொறுமையாக வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அல்லது ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பொறுமையாக வந்து பணத்தை சேர்த்து வச்சு அதை வந்து சேமிச்சுட்டு அதுக்குள்ளது முதலீடு செஞ்சு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சுட்டு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறது எவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக பேங்க்கை வந்து பணக்காரனாக்கக்கூடிய ஒரு விஷயமான ஹவுசிங் லோன் ஆகட்டும், அல்லது வெஹிக்கிள் லோன் ஆகட்டும், அல்லது பர்சனல் லோன் மூலமாக பேங்க்ஸ் வந்து பணக்காரன் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது கூட நம்ம ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல இன்னொரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்னன்னா ஃபெய்த். அதாவது இறை நம்பிக்கை சில பேர் இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். சில பேருடைய அரசியல் ரீதியான கருத்துக்கள்ல வேறுபாடு இருக்கலாம். அது மூலமா கூட மேரேஜ்ல வந்து அது இம்பேக்ட் கிரியேட் ஆகும். அதன் மூலமாக கூட டிவோர்ஸஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்ற ஒரு விஷயம். இதையெல்லாம் தவிர்த்து வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள். எப்போ வந்து குழந்தைய வந்து பெத்துக்கணும்? எத்தனை பசங்க இருக்கணும் நம்மளுக்கு? பேரண்டிங் எப்படி பண்ணணும்? என்னென்ன மாதிரியான ஃபுட் சாய்ஸஸ் இருக்கு? வெளிய போய் சாப்பிடுறதுனால ஃபினான்ஷியல் அடி வந்து படாதா ஃபினான்ஷியலி? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா வெளிய போய் சாப்பிடணும்? அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? டிவி வந்து கேபிள் போட்டு இருக்கணுமா? டிவி இல்லாம இருக்கணுமா? புத்தகங்கள நெறைய வாங்கி வாசிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிய வளர்த்து வைக்கணுமா பசங்களுக்கு? பசங்களுக்கு அடிக்கணுமா? இல்லன்னா வெறும் அறிவுரை சொன்னா போதுமா? ஸோ இந்த மாரி நெறைய கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்ட்னர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அத மெயின்டெயின் பண்ணி, அதுக்கு ஒரு சுமூகமான ஒரு விடைய வந்து தேர்ந்தெடுத்து, அதுக்கேத்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போலவே சைல்ட் கேர் பிளானிங் ஆகட்டும், வேக்சினேஷன் ஆகட்டும், குழந்தைங்களுடைய எஜுகேஷன் ஃபியூச்சர பத்தின யோசனைகள் ஆகட்டும், எல்லாத்தையும் பத்தி ஒரு புரிதல் வந்து 2 பேருக்கு க்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் மாரி கொண்டு வந்தா தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் நிலைமையும் நல்லா இருக்கும். அதே போலவே உங்களுடைய ஃபேமிலி அல்லது உங்களுடைய மேரேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுடைய அந்த பாண்ட் நல்லா இருக்கும். கப்பிள்ஸோட அந்த பாண்ட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, இதுதான் மனி அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி, இத வந்து நம்ம ஸ்கூல் வந்து மறுத்துருக்காங்க. அத கத்துக் குடுக்கறதில்ல. நம்ம தான் அத வந்து நம்ம அ கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அத பத்தின புரிதல வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, தயவு செஞ்சு நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் கண்டிப்பா இருந்துச்சுன்னா கமெண்டின் மூலியம் தெரிவித்துக் கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேவிடி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.